வணக்கம் உடன்பிறப்புகளே. ஏன் சைலண்டில் போட்டிருந்தேன் என்றால், பக்கத்தில் உள்ள பள்ளியில் காலை தொழுகை சத்தம் கேட்டது. அதனால் தான் சைலண்டில் போட்டிருந்தேன். வந்த அத்தனை உறவுகளுக்கும் மீண்டும் ஒரு வணக்கம். சந்தோஷ், என் ஆர்யா சுந்தர கிருஷ்ணன், வந்த உறவுகளுக்கு நன்றி. காலையில் ஒரு டீ சாப்பிட்டாச்சு. டீ சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டுருக்கிறேன். சரியா? இரவு 8 மணி 12 நிமிடங்கள். ஓகே. சிறப்பான ஒரு தகவல். அந்த நாட்டில் உள்ள நேரத்தை சொல்லியிருக்கிறீங்க. ஓகே. சிறப்பு. இனி பேசுவதற்கு எந்த இடைஞ்சலும் இருக்காது. சரியா? ஆமாம், ஒர்க்கு போகணும். ஒர்க்கு போகணும் அப்படின்னு நான் நினச்சிருக்கிறேன். வேலை வாய்ப்புகள் எப்படி அமையுதுன்னு தெரியல. சப்போஸ் வேலைக்கு போகலை என்றால் எனக்கு ஒரு 7 மணிக்குள் தெரிந்துவிடும் நான் வேலைக்கு போவதும் போகாததும். நேற்றைய தினத்தில் தான் இப்படி தான் நினச்சேன், வேலைக்கு போகணுன்னு. வேலை அமையலை. என்ன பண்ணுறது? வாங்க கார்த்திக் ப்ரோ, வணக்கம். சிவகங்கை சீமையிலிருந்து காலை வேளையில் குளச்சல் பாபு 10 என்ற யூடியூப் சேனலில் வருகை புரிந்த என் அன்பு சகோதரர் கார்த்திக் அவர்களுக்கு காலை நேர வணக்கத்தை கூறி வருக என வரவேற்கும் உங்கள் அன்பு சகோதரன் குளச்சல் பாபு. ஆமாம் உடன்பிறப்பு. உண்மையை சொல்லணும்ல. எங்களுக்கு ஒரு டீம் 6 மணிலேருந்து 6 ஒரு 7 மணிக்கு வேலை தொடங்கி 1 மணிக்கு விட்டுருவாங்க. அப்படி ஒரு டீம் இருக்குது. ஒரு 8:30 மணிக்கு வேலை தொடங்கி சாயந்தரம் 5 மணி வரை செய்யணும். அது ஒரு டீம் இருக்குது. இப்படி பல டீம்கள் இருக்குது. ஹேவ் ஒண்டர்ஃபுல் டே. தேங்க்யூ. பாய் அண்ணா. பாய் அண்ணா, டேக் லேட்டர். ஆமாம், சிவகங்கை சீமை. புரிஞ்சுது. ஆர்யா கிருஷ்ணன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ப்ளீஸ் டிரான்ஸ்லேட் ஃபார் அண்ணா. என்னால் முடிஞ்சதை நான் டிரான்ஸ்லேட் பண்ணுவேன். முடியாததை பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட கேட்டுக்குவேன். சரியா? பக்கத்துலேன்னா நம்ம லைவில் இருக்கிறவங்கள்ட்ட. ஓகேவா? தேங்க்யூ. இல்லை, கோடாலி வரல. இன்னும் கோடாலி வரவில்லை. வருவார்கள் என்று எதிர்பார்க்கலாம். சரியா?